அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகையோடு ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த இஜ்திமா தற்பொழுது ஆரம்பிக்கப்படும் என்ற சந்தோஷமான செய்தியை கூறியவனாக, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களே, தாய்மார்களே, இன்றைய நாள் இஜ்திமா இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்திலிருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை அறிய தருவதோடு, இந்த இஜ்திமாவில் 2 மிக முக்கியமான தலைப்புகளில் சொற்பொழிவு ஆற்றப்படும் என்ற விஷயத்தையும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். முதலாவது தலைப்பு சமூக சீர்கேடுகளும் இஸ்லாம் கூறும் தீர்வுகளும் என்ற தலைப்பிலே அஷேக் முர்ஷித் அப்பாசி அவர்களும், அதைத் தொடர்ந்து மாறி வரும் உலகமும் மாற வேண்டிய உள்ளங்களும் என்ற தலைப்பில் அஷேக் அப்துல் ஹமீத் அஷ்ஷராய் அவர்களும் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். உண்மையிலேயே நீண்ட நாளைக்கு பிறகு, ரொம்ப நாளைக்கு பிறகு தர்கா நகர் இந்த மண்ணிலே குர்ஆனையும் சுன்னாவையும் மக்களுக்கு பகிரங்கமாக சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடும், இன்று ஊரிலே பல இடங்களில் நிறைய அனாச்சாரங்களும் சமூக சீர்கேடுகளும் பரவி வரும் இந்த நேரத்திலே இப்படியான ஒரு இஜ்திமாவை ஏற்பாடு செய்து மக்களுக்கு தூய இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டும், மக்கள் அறிந்தோ அறியாமலோ சமூக சீர்கேடுகளை விட்டும் பாவமான காரியங்களை விட்டும் தூரமாக வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான உன்னதமான நோக்கத்திலே இந்த இஜ்திமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த இஜ்திமாவில் கடைசி வரைக்கும் நானும் நீங்களும் பொறுமையாக இருந்து முழுமையான பிரயோசனத்தை அடைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாளிகையில் இந்த இஜ்திமா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹுடைய மாளிகை என்பது இந்த உலகத்திலே அல்லாஹ் விரும்பிய மிகச்சிறந்த ஒரு இடம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹுடைய மஸ்ஜிதில் உட்கார்ந்திருப்பது, அல்லாஹுடைய மஸ்ஜிதில் அல்லாஹ்வை ஞாபகமூட்டுவது, அல்லாஹுடைய மஸ்ஜிதில் அல்லாஹ்வை சுஜூத் செய்வது, அல்லாஹுடைய மஸ்ஜிதில் அல்லாஹ் சம்பந்தமான இஸ்லாம் சம்பந்தமான மார்க்க விடயங்களை காதுகாத்து கேட்பது எல்லாம் நிறைய நன்மைகளை தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல். எங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய மாளிகையிலே ஒரு கூட்டம் மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி ஒன்று கூடுகின்றார்கள். அந்த கூட்டத்தை அல்லாஹு தாலா இந்த சபையை அங்கீகரிக்க வேண்டும். அப்படியான கூட்டத்திலே இந்த சபை அமைய வேண்டும் என்று துஆ பிரார்த்தனையோடு நாங்கள் இருக்க வேண்டும். யாரெல்லாம் அல்லாஹுடைய மாளிகையிலே அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே சிறந்த படைப்பினமான மலக்குமார்கள் அவர்களுக்காக வேண்டி துஆ கேட்கின்றார்கள். இன்றைக்கு எங்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன, உலகத்தில் எத்தனையோ பிரச்சனையோடு நாங்கள் வாழ்கின்றோம். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு துஆவிலே இருக்கின்றது. நாங்கள் எங்களுக்கு கேட்கின்ற துஆ, எங்களுக்காக வேண்டி இன்னொருத்தர் கேட்கின்ற துஆ, அதிலும் விசேடமாக இந்த உலகத்திலே சிறந்த படைப்பினமான மலக்குமார்கள் எங்களுக்காக என்று கேட்கின்ற துஆவை கட்டாயமாக நாங்கள் அதற்கேற்றவாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய மிக முக்கியமான இடம் இந்த இஜ்திமா, இந்த மஜ்லிஸ், இந்த மஸ்ஜித் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நபி அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், யார் அல்லாஹுடைய மாளிகையிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டி ஒன்று கூடி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மலக்குமாருடைய துஆ இருக்கின்றது, அல்லாஹுடைய சக்கீனத் இறங்குகின்றது. இன்றைக்கு நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால், சந்தோஷமாக வாழ வேண்டுமாக இருந்தால், அல்லாஹுடைய சக்கீனத், அந்த மன அமைதி என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியை இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் உணர்கின்றோம், இந்த இடத்திலே நாங்கள் அதை சுவைக்கின்றோம் என்றால் அல்லாஹு தாலா வேறு யாருக்கும் கொடுக்கின்ற பாக்கியம் கிடையாது.
அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே யாரெல்லாம் மார்க்கத்தை படிப்பதற்காகவே உட்கார்ந்திருக்கின்றார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்தந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான். அதே போன்றுதான் அல்லாஹுடைய ரஹ்மத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அல்லாஹுடைய சக்கீனத் கிடைக்கின்றது, அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய இரக்கம் கிடைக்கின்றது. இன்றைக்கு ரஹ்மத் என்றால் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் காசு மட்டும்தான் அல்லாஹுடைய ரஹ்மத் என்று, பணம் கிடைப்பது மட்டும்தான் அல்லாஹுடைய ரஹ்மத் என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த மஜ்லிஸில், இந்த இஜ்திமாவில் ஆண்கள் பெண்கள் என்று நிறைய பேர் வந்திருப்பீங்க. பள்ளிக்கு வந்து உட்கார்ந்து மார்க்கத்தை கேட்கின்ற பொழுது அல்லாஹு தாலா தருகின்ற மன அமைதி இந்த உலகத்தில் எங்கே போனாலும் எங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹு தாலாவுடைய கருணை இரக்கம், சந்தோஷமாக இருக்கிறோம். எல்லா பிரச்சனையும் எல்லாம் விட்டுட்டு மார்க்கத்தை கேட்டு நாங்கள் அமுல்படுத்தி எங்களோட வாழ்க்கையில் பிரயோசனப்படுத்த வேண்டும் என்று இங்கே உட்கார்ந்திருக்கின்றோம் என்றால் அல்லாஹுடைய சக்கீனத்தை நாங்கள் அடைஞ்சு கொண்டிருக்கிறோம், அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஆரம்பத்தில் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆகவே இரவு நேரத்தில் கடைசி வரைக்கும் இந்த இஜ்திமாவை பொறுமையாக இருந்து இந்த நன்மையை, இந்த பாக்கியத்தை நானும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். அதே போலதான் எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி உட்கார்ந்திருக்கின்றோம் என்றால் நாங்கள் அல்லாஹுக்கு சுக்குர் செய்ய வேண்டும். ரெண்டாவது, சில நேரம் இந்த இஜ்திமா, இந்த மார்க்க சொற்பொழிவு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதற்காக வேண்டி செலவழித்து இன்றைக்கு எம்டிஎம் லைவ் என்ற அந்த அடிப்படையில் இஜ்திமாவை லைவாக கொடுக்கப்படுகின்றது. சில நேரம் இந்த மஸ்ஜிதுக்கு வர முடியாமல் ஊரில் நிறைய பேர் இருக்கலாம், பிஸியாக இருக்கலாம், சில பெண்கள் இருக்கலாம். அவங்களுக்கு வீட்டில் இருந்து கொண்டு அவங்களோட வேலையை செஞ்சு கொண்டு இந்த இஜ்திமாவை கேட்பதற்குரிய ஏற்பாட்டையும் நாங்கள் இன்றைக்கு செஞ்சிருக்கின்றோம் என்றால் நாங்கள் என்ன செய்யணும் என்றால், குரூப்புகளில் அதுக்குரிய அந்த லிங்க் போடப்படும். தாருல் ஹுதா என்ற தாவா வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அந்த குரூப்பில் அந்த லிங்க் போடப்படும், ஃபேஸ்புக்கில் அந்த லிங்க் போடப்படும். நாங்கள் அதை தேடி எடுத்து என்ன செய்யணும் என்றால் எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு நாங்கள் கட்டாயமாக ஷேர் பண்ணணும். இன்றைக்கு இந்த உலகத்தில் கெட்ட வேலைகளை அவசரமாக செய்வதற்கு நாங்கள் நிறைய ஆசை காட்டுறோம், நாங்கள் நிறைய ஆர்வம் காட்டுகின்றோம். நல்ல விஷயங்களை நாங்கள் செய்வதற்கு ஷைத்தான் எங்களை தடை செய்து கொண்டிருக்கின்றான். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி. யார் ஒருவன் ஒரு நலவை இன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கின்றாரோ, அது வாயால் சொல்லலாம், கையால் சொல்லலாம், செயலால் நமக்கு செஞ்சு காட்டலாம். அதே போல இன்றைக்கு சோசியல் மீடியா இருக்குது. சோசியல் மீடியாவில், எங்களோட வாட்ஸ்அப்பில், பொதுவான குழுமங்களில், ஃபேஸ்புக்குகளில் இப்படியான பயான் நிகழ்ச்சிகளை நாங்கள் ஷேர் பண்ணுகின்ற பொழுது, எங்களுடைய ஸ்டேட்டஸில் இப்படியான லிங்க்குகளை நாங்கள் ஷேர் பண்ணுகின்ற பொழுது அதை நிறைய பேர் பார்க்கலாம். எங்களுடைய ஸ்டேட்டஸ் இன்றைக்கு 100 பேர் பார்க்கலாம், 1000 பேர் பார்க்கலாம். அதில் ஒத்தரை அந்த பயானை பார்த்து திருந்தி நடப்பாராக இருந்தால், அந்த நல்ல விஷயத்தை எடுத்து நடப்பாராக இருந்தால் அந்த நன்மை எங்களுக்கு வந்து சேரும். எந்த அளவுக்கு சேரும் என்றால், நாங்கள் மௌத்தாகிப்போம். அந்த மனுஷன் எங்கட அந்த 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 ஸ்டேட்டஸின் மூலமாக நாங்கள் ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணினதன் மூலமாக அந்த மனுஷன் எடுத்து நடக்கும் காலமெல்லாம் அந்த நன்மை எங்களுக்கு வந்து சேரும் என்ற அடிப்படையை நாங்கள் புரிஞ்சு இப்படியான நல்ல விஷயங்கள், பயான் நிகழ்ச்சிகள், இஸ்லாம் காட்டுகின்ற நல்ல விஷயங்களை நாங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண வேண்டும், அடுத்தவர்களுக்கு பகிர வேண்டும். கெட்ட மார்க்கத்துக்கு முரணான பாவமான சமூக சீர்கேடை நாங்கள் தவிர்ப்பதை விட்டு அவைகளை விட்டும் நாங்கள் தூரமாகி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போலதான் ஆண்களை போல இன்றைக்கு நிறைய பேர் ஆசையோட ஆர்வத்தோட பெண்கள் தரப்பில் இன்றைக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க. சில நேரம் வீட்டுகளில் வேலையாக இருந்தாலும், வீட்டுகளில் என்னென்ன வேலையாக இருந்தாலும் அதெல்லாம் தூரமாக்கிட்டு தியாகத்தோட இன்றைக்கு பெண்கள் இந்த இஜ்திமாவில் கலந்து முழுமையான பிரயோசனத்தை அடைய வேண்டும் என்று வந்திருப்பீங்க. இப்படியானவர்கள் பொறுமையாக இருந்து இந்த பயான் நிகழ்ச்சியை கேட்பதோடு, இன்னும் சில பெண்கள் வீட்டில் பிள்ளைகளை விட்டு வர முடியாத பெண்கள், தாய்மார்கள் வந்திருப்பாங்க, பிள்ளையோடு வந்திருப்பாங்க. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சில நேரம் கொஞ்சம் போகின்ற பொழுது பிள்ளைகள் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம், பிள்ளைகள் அழலாம், பிள்ளைகள் கரைச்சல் கொடுக்கலாம். அந்த நேரத்தில் நாங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் தூரம் எடுத்து போய்த்து, பள்ளிக்கு வெளியில் இடம் இருக்குது, பள்ளிக்கு சைடில் 2 மதரசா கிளாஸ் ரூம் இருக்குது, அங்கே போய்த்து பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்யணும், அழுகிறத்தை நாங்கள் நிப்பாட்டணும். பள்ளியில் ஈந்து கொண்டு அடுத்தவங்களுக்கு இடையூறாக நாங்கள் ஈந்து விடக்கூடாது. கிட்ட சில நேரம் ஆர்வத்தோட தேவையோட பெண்கள் பயானுக்கு வருவாங்க. பிள்ளைகளுடைய அழுகையின் காரணமாக அல்லது பிள்ளைகளுடைய சத்தத்தின் காரணமாக அந்த பயான் கேட்கறது சில நேரம் டிஸ்டர்ப் ஆகலாம்.
அவங்களுக்கு தொந்தரவு வரலாம். அப்போ நாங்கள் தாய்மாட்டு அன்பாக கேட்டுக்கொள்கிற விஷயம், அப்படியான பிள்ளைகள் வந்திருப்பார்களாக இருந்தால், சில நேரம் உங்களுக்கு அசௌகரியம் வருமாக இருந்தால் நீங்கள் பின்னுக்கு பேய்த்து அல்லது வெளிக்கு வந்து பிள்ளைகளை நீங்கள் சாந்தப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்கணி இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே இன்றைய நாள் இஜ்திமா ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. கடைசி வரைக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். நாங்கள் இன்றைக்கு பயான கேட்கறது புத்திசாலித்தனமோ இல்லையோ, கேட்கிற பயான எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். இன்றைக்கு 2 அழகாக சிறந்த பேச்சாளர்களை இன்றைக்கு இஜ்திமாவுக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். நாங்கள் பயானை முடிச்சுட்டு சட்டப்படியான ஒரு பயான், அவருக்கு ஏற்ற ஒரு பயான், இன்னாருக்கு தேவையான ஒரு பயான் என்று நாங்கள் விரலை இன்னொருத்தருக்கு சுட்டி காட்டுவதை விட, இங்கே வந்து இருக்கின்ற ஒவ்வொருவரும், பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்கின்ற நீங்களாக இருக்கலாம், இந்த பயான் எனக்கு, இந்த பயான் முதலாவதாக எனக்கு, ஏண்ட குடும்பத்துக்கு, ஏண்ட பிள்ளைகளுக்கு என்று முதலாவதாக நாங்கள் நினைக்கணும். நான் இந்த பயானின் மூலமாக மாற வேண்டும் என்று முதலாவதாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். இன்றைக்கு ஒரு பயான் பண்ணி முடிச்சுட்டு சொன்னால் நாங்கள் அடுத்த கலக்கு பார்த்து தான் விரல் நின்றது. அவனுக்கு தேவையான ஒரு பயான் என்று சொல்லி நாங்கள் அடுத்தவனை பார்க்கறதை ஒழிய, ஏண்ட வாழ்க்கையில் இந்த பயானின் மூலமாக இந்த மாற்றம் வரணும், எனக்குள்ள என்ன மாற்றங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டுமாகவே முதலாவதாக நாங்கள் மாறுவோம். எங்களோட குடும்பத்தை மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய அந்த நன்மைகளையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். முதலாவது பயான் நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வேண்டி இன்றைக்கு இந்த இடத்திலே ஷேக் முர்ஷித் அப்பாசி அவர்களை சமூக சீர்கேடுகளும் இஸ்லாம் கூறும் தீர்வுகளும் என்ற தலைப்பில்